இந்த ஸ்ப்ரேவோட பேரு ஆன்டிஸ்டாட்டிக் ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரேவோட விலை ரூ. 800 ரூ. 8000 வரைக்கும் விற்கிறாங்க. அப்படி என்ன இந்த ஸ்ப்ரேல ஸ்பெஷாலிட்டி? இந்த ஸ்ப்ரேவை அடிச்சுட்டு போனால் ஆன்டிங்களை எல்லாம் ஈஸியாக கரெக்ட் பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இது அதுக்காக தயாரிக்கப்படலை. இன்டெல் கம்பெனியில் ஒரு என்ஜினியர் தன்னோட சேர்லேருந்து வேகமாக எந்திரிச்சு போயிட்டு ஒரு மைக்ரோ சிப்பை தொடுறாரு. அந்த இடத்துல டக்குன்னு ஒரு ஸ்பார்க் ஆகுது. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா அந்த சிப்பு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது எதனால் அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது, அவர் சேர்லேருந்து வேகமாக எழுந்திரிச்சு போகும்போது அவரோட அந்த சேருக்கும் அவரோட உடம்புக்கும் இருந்த ஃப்ரிக்ஷன் காரணமாக அவரோட உடம்புல வந்து ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வந்து சேவ் ஆயிடுச்சு. அவர் போய் அந்த சிப்பை தொடும்போது அந்த சிப்பில் வந்து அந்த சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகி அந்த சிப்பையே வந்து அது டேமேஜ் பண்ணிருச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்காக அவங்க வந்து ஒரு ஆன்டி ஸ்டாட்டிக் ஸ்ப்ரே அப்படிங்கிறத யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பெட்ரோல் பங்கு, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, மைக்ரோசிப் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது எதனால இந்த ஸ்டாட்டிக் சார்ஜ் உருவாகுது அப்படின்னா, ஏர்ல வந்து ஹியூமிடிட்டி ரொம்ப குறைவா இருந்தது அப்படின்னா, அதாவது காற்றோட ஈரப்பதம் ரொம்ப குறைவா இருந்து ட்ரையா இருக்கும் பொழுது ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேல இப்படி வேகமா உரசும் பொழுது அந்த பொருள்ல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அதில் வந்து சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் உருவாகி அந்த பொருளில் வந்து நிற்கும். அப்போ நம்ம போய் வேற ஏதோ ஒரு மெட்டல்லையோ இல்லை வேற எதுலையாவது டச் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். இதுதான் வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆன்டி ஸ்டாட்டிக் ஸ்ப்ரே அப்படிங்கிறத யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, கார் சீட்டில், சோஃபாவில், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து ஃப்ளோரில், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் கூட செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்ல எல்லாம் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு ஈரப்பதத்தை அது மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ வந்து ட்ரையாக இருக்கிற இடத்துல தானே எலக்ட்ரான்ஸ் இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. அப்போ ஈரமாக இருக்கும்போது அப்படி ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டாலுமே காற்றுல வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகிடும். அப்போ அந்த ஸ்டாட்டிக் சார்ஜ் வந்து நம்ம பாடியில் வந்து சேவ் ஆகாது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆன்டி ஸ்டாட்டிக் ஸ்ப்ரே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இது புதுசாக நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மின்சார மனிதன்.